ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த மே மாதத்தின் வாழ்த்துக்கள். மிஸ்பா தீர்க்க தரிசனத்தின் ஊழியத்தின் சார்பாக வாக்குத்தத்தங்களோடு கூட உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 92 சங்கீதம் 10 என் கொம்பை உயர்த்துவீர், நான் ஆனந்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவர் இந்த மாதம் ஒரு உயர்வின் மாதமாய் நமக்கு கட்டளையிட்டார். நம்மளை உயர்த்துவார், கொம்பை உயர்த்துவார். ஆமாம், எந்த இடத்துல எங்கே அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல சில சூழ்நிலைகளில் கடந்து வர முடியாமல் தவித்தோமோ, சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி நம்ம பாத்திரங்களை நிரம்பி வழிய பண்ணுகிற கர்த்தர் இந்த மாதத்திலும் கொம்புகளை உயர்த்துவார். ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார்னா, 94 சங்கீதத்தில் 4 சொல்லுகிறார், கர்த்தாவே உமது செய்கையினாலே என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியையினாலே ஆனந்த சத்தமிட்டேன். அவர் செய்கையினாலே உன்னை மகிழ்ச்சி ஆக்கினார். ஆமென். இந்த வார்த்தை கடந்த காலத்தில் சொல்லப்படுகிறது. உம்முடைய செய்கையினாலே என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர், உம்முடைய கிரியையினாலே நான் ஆனந்த சத்தமிட்டேன். மார்ச் மாதம் மகிழ்ச்சி என்று பேசினோம். ஆண்டவர் போன மாதத்தில் நம்மளை மகிழ வைத்தார். ஆமென். போன மாதத்திலே நம்மளை ஆனந்த சத்தமிட்டு துதிக்க வைத்தார். ஆமென். மகிழ்ச்சி ஆக்கினார். இந்த மாதத்தில் என் கொம்பை உயர்த்துவீர். எதிர்காலத்தில் சொல்லப்படுகிறது, என் கொம்பை உயர்த்துகிறீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நிகழ்காலத்தில் சொல்லுகிறப்படுகிறது. இதை நான் சொல்லி கொண்டிருக்கும் போதே, இந்த வார்த்தையை நான் பேசி கொண்டிருக்கிற போதே, கர்த்தர் உனக்கு ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை கட்டளையிட்டு உன்னை ஆனந்த தைலத்தினால நிரப்புவார். உன் கொம்பு உயர்த்தப்படும். சங்கீதத்தின் புஸ்தகம் 148:14 சொல்லுகிறது, தம்முடைய ஜனத்துக்கென்று ஒரு கொம்பை அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. அவருடைய ஜனத்துக்கென்று. யார் தேவருடைய ஜனமோ, இஸ்ரவேலின் ஜனத்துக்கென்று, தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்கென்று தேவன் ஒரு கொம்பை உயர்த்துகிறார். சங்கீதத்தின் புஸ்தகம் 132:17 சொல்லுகிறார், தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். அல்லேலூயா. தம்முடைய ஜனத்துக்கென ஒரு கொம்பை உயர்த்துவார், தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார். ஆமென். அவருடைய ஜனத்துக்காக முளைத்த கொம்பு, தாவீதுக்காக முளைத்த கொம்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் கல்வாரி சிலுவையிலே உயர்த்தப்பட்டது நிமித்தம் இந்த உலகத்துக்கு மீட்பு உண்டாயிற்று, இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. ஆமென். இந்த உலகத்தினுடைய பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் இயேசு உயர்த்தப்பட்டார். பரத்துக்கு செல்கிற வழி, நானே வழியும் சத்தியம் ஜீவனம் என்று சொன்ன இயேசு கொம்பாய் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. ஆமென். லூக்காவின் புஸ்தகம் 1:75 சகரியா இயேசுவை பார்க்கும் பொழுது சொல்லுகிறான், தாவீதுடைய வம்சத்துல ரட்சணிய கொம்பாய் இயேசு வந்தார். கொம்பு. அல்லேலூயா. இந்த கொம்பு என்பது ஒரு மேன்மையை குறிக்கும். எரேமியாவின் புஸ்தகம் 48:25 ஆண்டவர் சொல்லுகிறார், மோவாப்பின் கொம்பு வெட்டுண்டது. ஆமென். மோவாப்பியருடைய கொம்பு வெட்டுண்டது. இந்த மோவாப்பியர் யார்? இஸ்ரவேலுடைய ஜனத்தினுடைய உறவினர்கள் தான். ஆனால் இஸ்ரவேல் கானானை சுதந்தரிக்க கர்த்தர் கட்டளையிடும் போது இந்த மோவாப்பியர் அவருக்கு எதிராக எதிர்த்து நின்றார்கள். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு யாரெல்லாம் தடையா நிற்கிறார்களோ, எந்த மோவாப்பியர் நின்றார்களோ, அந்த மோவாப்பியருடைய கொம்புகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு எதிராக நிற்கிற மோவாப்பியருடைய கொம்பு இந்த மாதத்தில் உடைக்கப்படும். உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். சங்கீதம் 75:10 சொல்லுகிறார், துர்மார்க்குடைய கொம்புகள் வெட்டி போடப்படும். தேவ ஜனத்துக்கு விரோதமாய், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய், தேவனால் அழைத்தவர்களுக்கு விரோதமாய் எத்தனை துர்மார்க்கர்கள் எழும்பினார்களோ அத்தனை பேருடைய கொம்புகளையும் கர்த்தர் வெட்டி போடுவார். அல்லேலூயா. ஆமென். 3வது காரியமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 92:10 என் கொம்பை அவர் உயர்த்துவார். உங்களுடைய கொம்பு. ஆமென். உன்னுடைய கொம்பு, உனக்கென தேவன் வைத்திருக்கிற அந்த அழைப்பு, உனக்கென தேவன் வைத்திருக்கிற அந்த திட்டங்கள், உனக்கென தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமை உனக்கு கொடுக்கப்படும். உன்னுடைய கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணுவார். ஆண்டவர் 2 விதமாக கொம்புகளை உயர்த்துவார். முதலாவது,
உடைந்து போன உன் கொம்புகளை உயர்த்துவார். எசேக்கியேலின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுடைய வம்சம் ஒரு ராஜாவா இருந்தது, ராஜாவா ஒரு தனி தேசமா இருந்தது. ஆனால் பாபிலோன் அவர்களை சிறைப்பட்டு போய் இஸ்ரவேலுடைய மகிமை இழந்து போயிட்டாங்க. இஸ்ரவேல் தன்னுடைய கனத்தை இழந்து போயிட்டாங்க. இஸ்ரவேலுடைய ராஜ்யம் இழந்து போயிட்டு, அந்த ராஜ்யம் இழந்து கனம் இழந்து எல்லாம் இழந்து போன சூழ்நிலையிலே ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார். இஸ்ரவேலுடைய வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணுவேன். இழந்து போன உன்னுடைய உயர்வு, இழந்து போன உன்னுடைய மகிமை, இழந்து போன உன்னுடைய கனத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் உனக்கு மறுபடியுமாய் கொண்டு வருவார். இழந்து போன உன்னுடைய அந்த உயர்வை, ஆமென், நீ தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், இழந்து போன அந்த உயர்வை மறுபடியும் கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணுவேன். அக்காலத்தில் 2 ராஜரீகம் இருந்தது. ஒன்று எகிப்தின் ராஜரீகம், 2வது பாபிலோனுடைய ராஜரீகம். அல்லேலூயா. எகிப்தின் ராஜரீகமே பாபிலோனருக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. இந்த யூனிவர்சல் கிங்டமா ஒரு வல்லரசு நாடாய் பாபிலோனியர்கள் இருந்தார்கள். அவர்கள் நடுவிலே அடிமைத்தனத்திலே அடிமையின் ரூபமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கும்போது அவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ இழந்த அந்த மகிமையை நான் உனக்கு தருவேன், உன்னுடைய கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்க தேவ ஜனமே, நீ எதை இழந்திருக்கிறாயோ, உன்னுடைய உயர்வை, உன்னுடைய கனத்தை, உன்னுடைய மகிமையை நீ இழந்திருக்கலாம். அந்த மகிமையை கர்த்தர் மறுபடியுமாய் முளைக்க பண்ணுவார். அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தரிடத்தில் சிறைப்பட்டு போனது. அப்போது வேதம் சொல்லப்படுகிறது, இக்கபோத் என்று சொல்லப்படுகிறது. மகிமை அற்றவர்களாய் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள், மகிமை அற்று போனவர்களாய் இருந்தார்கள். ஆனால் தேவன் சாமுவேல் மூலமாய் மறுபடியுமாய் உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்து மகிமையை கொண்டு வந்தார். அல்லேலூயா. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒரு வல்லமையான அபிஷேகத்தை பெற்றிருந்த சிம்சோன், யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு அபிஷேகம் சிம்சோனுடைய அபிஷேகம். சிம்சோன் ஒரு கழுதையின் தாடை கொண்டு 1000 பேரை கொன்றான். நரிகளின் வாள்களை பிடித்து அதை கொளுத்தி ஒரு பெரிய சேதாரத்தை உண்டாக்கினான். அவ்வளோ வல்லமை படைத்த சிம்சோனுடைய பலன் அற்றவனாய், ஆமேன், அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு கட்டப்பட்டவனாய் இருந்தான். ஆனால் நியாயாதிபதிகள் 16:20 சிம்சோனுடைய தலைமயிர் மறுபடியுமாய் முளைக்க தொடங்கியது. கர்த்தர் மறுபடியுமாய், ஆமேன், அந்த மகிமையை திரும்பி வர பண்ணுவார். உன்னை மறுபடியும் உன் கொம்பை கர்த்தர் உயர்த்துவார். 2வது காரியம், பகைஞர் மேல் உன் கொம்பை உயர்த்துவார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அன்னாள் சொல்லுகிறாள், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் வாய் என் பகைஞர் மேல் திறந்திருக்கிறது. அவளுடைய சூழ்நிலை வாயை திறந்து கூட பேச முடியாத சூழ்நிலை. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார், அடியானுடைய சிறுமையை கண்ணோக்கி அவள் சிறுமைப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். காலம் முழுவதும் அவளை வேதனைக்குள்ளாய் ஆழ்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அவளால் துக்கம் தாங்க முடியல. ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்துக்குள் வந்தாள். தேவ சமூகத்தில் நின்று கண்ணீர் விட்டாள். கர்த்தாவே எனக்கு அற்புதம் செய்யும் என்று சொல்லி தன் இருதயத்துக்குள்ளே எண்ணி அவள் வாயை திறந்து கூட பேசாம, கர்த்தருக்கு முன்பாக கூட அவள் வாயை திறக்கலைங்க. அவள் அழுது கொண்டேதான் இருந்தாள். அவள் முணுமுணுத்தா, அவள் அழுது கொண்டிருந்தாள். வேதம் சொல்லுகிறது, ஆமேன், 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தாவே என் பகைஞர் மேல் என் வாயை திறக்க பண்ணினீர். அவளுடைய சிறுமை, அவளுடைய துக்கம் அவளை பேச விடாமல் அடக்கி வைத்திருந்தது. கர்த்தர் அவளுடைய கொம்புகளை உயர்த்தினார். அல்லேலூயா. 3வதாக சங்கீதம் 75:10 நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். அல்லேலூயா. நீதிமானுடைய கொம்பு. ஏன் நீதிமான்? இந்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆமேன், பூமியில துர்மார்க்கர்கள் எப்படி வாழ்கிறார்கள், நீதிமான்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று அது அழகா சொல்லப்பட்டிருக்கும். 10ஆம் வசனத்துல
சொல்லுகிறார், நீதிமானுடைய கொம்பு உயர்த்தப்படும். அதற்கு காரணம் என்ன? 75ஆம் சங்கீதத்தில் 7ஆம் வசனத்தை சொல்லுகிறார், அவர் நியாயாதிபதி. அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நீ நீதிமானா வாழ்ந்திருக்கலாம், ஒருவேளை உனக்குள்ள தாழ்மை இருக்கலாம், நீ உயர்த்தப்படாமல் இருக்கலாம், நீ உண்மையா வாழ்ந்திருக்கலாம், ஆனால் உனக்கு வர வேண்டிய உயர்வு வராமல் இருக்கலாம், நீ கடுமையாக உழைத்து இருக்கலாம், உனக்கு வேண்டிய உயர்வு உனக்கு கிடைக்காம இருக்கலாம், எல்லா விதத்திலும் நீ தாழ்த்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், சங்கீதம் 75:7 சொல்லுகிறார், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. அல்லேலூயா. நீதிமானுடைய கொம்பு உயரும். 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமா நியாயம் தீர்ப்பேன். அல்லேலூயா. ஒரு காலம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஒரு காலம் உனக்கென நியமிக்கப்பட்டிருக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் கர்த்தர் நியாயம் தீர்த்து நீதிமானுடைய கொம்பை உயர்த்துவார். இந்த மே மாதம் உனக்கென நியமிக்கப்பட்ட மாதம். இதில் யதார்த்தமாக என் ஆண்டவன் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. உன் கொம்பை அவர் உயர்த்துவார். இந்த மே மாதத்தில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை உயர பண்ணுவார். கடந்த மாதம் முழுவதிலும் மகிழ பண்ண தேவன் நல்ல ரிசல்ட்டுங்க கொடுத்து நல்ல தைரியத்தோட எக்ஸாம் எழுத வச்சு உன்னை மகிழ பண்ண கர்த்தர் இந்த மாதத்தில் ஆமேன் உன்னை உயர்த்த போகிறார். உனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. உன் வேலையில் ஒரு ப்ரொமோஷன், உன்னோட ஃபினான்ஷியலில் ஒரு ப்ரொமோஷன். அல்லேலூயா. உன்னுடைய படிப்பில் ஒரு ப்ரொமோஷன். ஆமேன். உன்னுடைய பிஸ்னஸில் ஒரு படி நீ மேலே ஏற போகிற. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். மோவாப்பினுடைய கொம்புகள் நொறுக்கப்படும். உனக்கு எதிராக நிற்கிற எந்த மோவாப்பினாலும் அவர்கள் கொம்புகள் நொறுக்கப்படும். துர்மார்க்கருடைய கொம்புகள் வெட்டப்படும். தீமை செய்கிறவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லி மந்திரங்களை செய்து பொறாமையோடு இருக்கிறவர்களுடைய கொம்புகளை கர்த்தர் வெட்டுண்டு செய்வார். உன் கொம்பை கர்த்தர் இம்மாதத்தில் உயர்த்துவார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி என் ஜனத்தினுடைய கொம்புகளை உயர்த்துவீராக. காண்டாமிருகத்தின் கொம்பு போல இவர்கள் கொம்பை உயர்த்துங்கப்பா. என்னாகமத்தில் நீங்கள் சொன்னீங்களே, காண்டாமிருகத்தின் பலன் அவர்களுக்குள் இருக்கும் என்று சொல்லி அந்த காண்டாமிருகத்தின் பலனை கொடுங்கப்பா. புது எண்ணெயினால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்ற வார்த்தையின்படி இதை பார்க்கும் பொழுது என் ஜனத்துக்குள்ளே ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம் இறங்கி வரட்டும். புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுவார்களாக. அவர்கள் பாத்திரம் நிரம்பப்படட்டும். இந்த மாதத்திலே அவர்கள் சத்துருகளுக்கு முன்பாக நீர் அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா. அங்க கொம்புகள் உயர்த்தப்படட்டும். அல்லேலூயா. அன்னாளின் ஜபத்தை கேட்டு அன்னாளுடைய சிறுமையை மாற்றி அவள் கொம்பை உயர்த்தினவர் என் ஜனத்தின் கொம்பை உயர்த்துவீராக. இஸ்ரவேலுக்காக ஒரு ஆண்டவரே கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, என் பிள்ளைகள் அபிஷேகத்தையும் ஜப வாழ்க்கையும் தேவ பிரசன்னத்தையும் ஆண்டவரே வருமானத்தையும் செழிப்பான வாழ்க்கையும் இழந்திருப்பார்களானால் மறுபடியுமாய் அவர்கள் கொம்புகளை முளைக்க பண்ணுவீராக. இந்த மாதத்தில் இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வாழ்த்துகிறேன். விக்கினங்களை விளக்குங்க ஆண்டவரே, பால் கடிப்புகளை நீக்குங்க. இந்த மாதம் முழுவதும் இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனத்தினுடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பீராக. ஆண்டவர் செழிப்புக்குள்ள நடத்துவீராக. தரித்திரங்கள் முறிக்கப்படட்டும். கர்த்தருடைய கை நன்மையானதாய் அவர்கள் மேல் அமர்வதாக. கர்த்தர் இவர்கள் பகைஞர்களை தாழ்த்தி என் ஜனத்தின் கொம்புகளை உயர்த்துவீராக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.